இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய குடும்பம், அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய தந்தை பேர் அப்துல் வஹாப், அவங்களுடைய பாட்டனார் பேர் சுலைமான். இப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அவங்க தந்தையை பற்றியும் பாட்டனாரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அவங்களுடைய குடும்ப பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அவங்களுடைய பாட்டனார் வந்து அல் ஒயினா அந்த ஊர் இருக்குது. அந்த ஊரில், அந்த நஜ்து பிரதேசத்தில் ஒரு பிரபலமான ஆலிம். யார்? பாட்டனார் சுலைமான். அவரும் ஆலிம் தான். அவருடைய மகனாக இருக்கிற அப்துல் வஹாப் அவங்களும் ஒரு ஆலிம் தான். குர்ஆன் தஃப்சீர், ஹதீஸ் துறை, ஃபிக்கு மார்க்க சட்டத்திட்டங்களை விளக்கம் சொல்கிறது, இது மாதிரி. அதே மாதிரி அரபி மொழி, அதில் உள்ள ஞானம், அதில் அரபி மொழி கற்றுக் கொடுக்கறது, இதில் இந்த மாதிரி பல விஷயங்களில் அவங்க வந்து ரொம்ப தேர்ச்சியானவங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய பாட்டனாரும் சரி, அடுத்து அவங்களுடைய தந்தையும் சரி. ஒயினாவுடைய அரசராக இருந்தது அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு முஅம்மர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த குடும்பத்தாரை, இவரையும், அதாவது சுலைமான், அந்த இமாம் முஹம்மது அப்துல் வஹாபுடைய பாட்டனார் சுலைமானையும் ரொம்ப கண்ணியமாக வச்சுருந்தார். ஏன்னு கேட்டால், இவர் ஒரு நீதிபதியாகவும் இருந்தார். அதாவது ஃபத்வா கொடுக்கக்கூடிய, மார்க்க தீர்ப்பளிக்கக்கூடிய, அதில் இவரிடம் வந்து அவர் கலந்து ஆலோசனை செய்வார். அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் தான் இருந்தாங்க, இப்போ மன்னர்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா, அதே போல் அந்த காலத்தில் மன்னர் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த மன்னர் இவரிடம் ஆலோசனை செய்வார். அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா பிறக்கிறாங்க. அப்போது அந்த பாட்டனார் அவர் பிரபலமான சில நூல்கள் எழுதினார். அந்த காலகட்டம் அப்படி தான் இருந்தது. பிறகு ஹிஜ்ரி 1079, அதாவது 1668 அவர் இறந்துடுறார். பாட்டனார் இறந்துடுறார் கிபி 1668. சரி, அதுக்கடுத்து இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் உடைய தந்தை, அதாவது அப்துல் வஹாப், அவங்க வந்து அவங்கள போலவே ஒரு பெரிய ஆலிமாக அந்த ஊரில் இருந்தாங்க. இமாம் முஹம்மதுடைய தந்தை அப்துல் வஹாப் வந்து ஒரு நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க, கோர்ட்டில் ஜட்ஜு. சரியா? அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருந்த ஒரு குடும்பத்தில் தான் இமாம் பிறந்தாங்க. அடுத்தது அவங்களுடைய கல்வி. இமாம் அவங்களுடைய கல்வி, மார்க்க கல்வி பற்றிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஆரம்பத்தில் முதல்ல தன்னுடைய தந்தையிடம் தான் அவங்க படிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களே ஒரு ஆலிம் தானே. வழக்கமாகவே வந்து தந்தை ஒரு ஆலிமாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே மார்க்க கல்வி வந்து ரொம்ப இலகுவாக, ஈஸியாக வந்து சேர்ந்துடும். ஏன்னா மார்க்க விஷயங்களை அவரும் வெளியில் கற்றுக் கொடுப்பார், அதே மாதிரி உள்ளேயும் கற்றுக் கொடுப்பார் மார்க்க விஷயங்களை. அது சில இடத்துல வெளியில் கற்றுக் கொடுக்கும்போது கூட பிள்ளைகள் என்ன செய்யலாம், அவங்க தந்தை ஒரு ஆலிமுனால அவங்கள்ட்டையும் போய் உட்காந்து படிச்சுக்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு. அப்போது தந்தையிடம்தான் அவங்களுடைய ஆரம்ப கல்வி இருந்தது. 10 வயதிலேயே குர்ஆன் முழுக்க ஹிஃப்து செய்துட்டாங்க. யார்? இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா 10 வயதில் ஹிஃப்து முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீம், இந்த மாதிரி ஹதீஸ் கிதாபுகளையும் மனப்பாடம் செய்த ஆரம்பிச்சிட்டாங்க. 10 வயதில் குர்ஆன் ஹிஃப்தை முடிச்சுட்டு இதையெல்லாம் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால், அவங்க வரலாறில் 20 வயது ஆகும்போதே அவங்க ஒரு பெரிய ஆலிமாக மக்களால் அறியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உலமாக்களும் அவர் ஒரு பெரிய ஆலிம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன், அவருடைய தந்தை உட்பட அவங்களே என்ன சொல்கிறாங்க, அப்துல் வஹாப் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மகன் முஹம்மத் அவர் வந்து பாலிகாகிறதுக்கு முன்னாடியே அவரிடம் நான் சில மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாங்க. இவர் ஒரு ஆலிம், ஆனால் இவர் சொல்கிறார், என்னுடைய மகன் பாலிகாகிறதுக்கு முன்னாடி, அதை பாலிகாகிறனா 15 வயசு. பெரும்பாலும் ஒரு ஆண் பாலிகாகிறது, மீசை முளைக்குது, தாடி வளர ஆரம்பிச்சுன்னா பாலிகாகிறாங்க, அது பருவ வயது அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஏஜ் அட்டன் பண்ணி பெரிய ஆளாயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அடையாளம் இல்லாட்டி கூட 15 வயது அடைந்து விட்டால் ஒருத்தர் பாலிகா ஆயிட்டார், அதாவது பருவ வயதை அடைந்து விட்டார்னு அர்த்தம். மார்க்க சட்டம் அதுதான். ஒருத்தருக்கு அந்த அடையாளமே இல்லை, 15 வயசா பாலிகானவர் தான். அப்போ இமாம் முஹம்மதுடைய தந்தை அப்துல் வஹாப் சொல்கிறாங்க, என்னுடைய மகன் பருவ வயது அடையிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் ஃபிக்கு சட்டங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன், கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தந்தையே பாராட்டுகிற அளவிற்கு ஒரு மார்க்க கல்வி, நல்ல தீர்க்கமான அறிவுள்ள ஒருத்தராக, மார்க்கத்தில் அறிவு ஜீவியான ஒருத்தராக தான் இமாம் முஹம்மது வளர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் கல்வியை வெறும் தன்னோடு மட்டும் அவங்க நிறுத்தி கொள்ளலை, அதை பரப்புவதற்கான வேலைகளையும் இறங்குறாங்க. எப்படி? தாவா, அத்தாவத்து இலல்லா அப்படின்னா என்ன? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது. அத்தாவனா அழைக்கிறதுன்னு அர்த்தம்.
அத்தாவத்து இலல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தல். இந்த தாவாவுடைய பணியை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க காலகட்டத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள், வழிகேடுகள், பிதஅத்துகள் முஸ்லீம்களிடமே ஊறி போய் அவர்கள் அதை தான் மார்க்கமாக நம்பிக்கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஷிர்கு, குஃப்ரு, பிதஅத்துகள், அனாச்சாரங்கள், மூட நம்பிக்கைகள் அத்தனைக்கும் எதிர்த்து பிரச்சாரம் செய்து அதை விட்டு மக்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு தொடர்ந்து தாவா செய்கிறாங்க. ஹுத்பா கொடுக்குறாங்க, பொது இடங்களில் மக்களை அழைக்கிறாங்க, அப்புறம் மஸ்ஜிதுகளில் அதே போல் வழிகேடுகளிடம் விவாதம் செய்கிறாங்க. அவங்களுடைய தவறான கொள்கைகளை அதற்கு பதிலடி கொடுத்து சரியான கொள்கை இதுதான் சொல்லிட்டு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை வைத்து மறுப்பளிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தாவாவை அவங்க விசாலப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. கல்வி ஒரு பக்கம், அந்த கல்வியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு தாவாவிலையும் கவனம் கொடுக்குறாங்க. இதனால் என்ன ஆகுச்சு அப்படின்னா, எதிரிகள் அதிகமாகிட்டாங்க. யாருக்கு? இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுக்கு எதிரிகள் அதிகம். நம்ம சத்தியத்தை சொன்னோம்னா அந்த சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவங்கன்னு ஒரு சாரார் எப்பவுமே இருப்பாங்க, அசத்தியவாதிகள். அவங்க வேடிக்கை பார்த்துட்டு சரிங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ஏற்றுக்க மாட்டாங்க. அசத்தியவாதிகள் தங்களுடைய அசத்தியத்தை சத்தியம்னு வாதம் பண்ணுறவங்க. அப்போ அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தங்களுடைய அசத்தியத்தை அவங்க பரப்புறதுக்காக, சத்தியம் பரவக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து சத்தியவாதிகளுக்கு எதிராக அவங்க என்ன செய்வாங்கன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதற்கான எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் செய்வாங்க, அதற்கான வேலைகளை இறங்குவாங்க. அப்போது சத்தியத்தை சொல்லக்கூடியவருக்கு துன்பத்தை கொடுப்பாங்க, இடையூறுகள் கொடுப்பாங்க, நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க, ஃபசாதுகளை பண்ணுவாங்க. அப்போது சத்தியத்தை சொல்லக்கூடியவங்களை இழிவுபடுத்துவாங்க. அப்போ இதனால் என்னாச்சுன்னு கேட்டால், இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய குடும்பத்திற்குள்ளேயே மிகப்பெரிய நெருக்கடியை வெளியிலிருந்து குடும்பமே சந்திக்குது. எப்படின்னா, அவங்களுடைய தந்தையும் அவங்களுடைய குடும்பமே ஊரை விட்டு வெளியேற நிலைக்கு ஆளாயிறாங்க. அப்படின்னா ஹிஜ்ரா செய்கிறாங்க. எப்படின்னா, ஹிஜ்ரி 1139 ஹுரைமிலா அப்படிங்கிற ஊருக்கு ஹிஜ்ரத் நடக்குது. யார்? அவங்களுடைய குடும்பம் மொத்தமாக ஹிஜ்ரத் செய்து கிளம்பி போகிறாங்க. ஏன்னா மக்கள் அவ்வளோ எதிர்க்கிறாங்க, தொல்லைகள் கொடுக்குறாங்க. இனி ஊரில் இருக்க முடியாத அளவுக்கு நிலைமை வந்து உஐனாவை விட்டுட்டு ஹுரைமிலாவுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்களுடைய தந்தை ஹிஜ்ரத் செய்கிற நிலைக்கு ஏற்பட்டுருது. அதுக்கு பிறகு ஹஜ்ஜு பயணத்தை ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா இதற்கு பிறகு செய்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமையில் தான் இந்த வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்போது கல்வி, அதுக்கு தாவான் வரும்போது எதிரிகள் உருவாகி எதிர்ப்பு அதிகமாகி பிறகு நிலைமை மாறி ஹிஜ்ரத்தில் போயிடுச்சு. இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.